ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் மாமா கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் அண்ணங்கிட்டெல்லாம் காசு கேட்க வேண்டாமாம்மா, நானே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு, அவங்கக்கிட்டலாம் கேட்காதீங்க. அண்ணியெல்லாம் ஏதாச்சும் அண்ணனை பேசுவாங்க, தேவையில்லாத, நம்மளால் அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டாமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னார், இது மாதிரி நான் மச்சாங்கிட்ட கேட்குறதுனால என்ன ஆகிட போகுது, அவங்கதெல்லாம் தங்கச்சியெல்லாம் ஒன்றும் சொல்லாது அப்படி இப்படின்னு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் சொல்ல மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு. அண்ணி போன வாரம் நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஜாடையாக பேசுகிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எங்கள்கிட்ட மட்டும் எல்லாம் உதவி கேட்குறாங்க. நாங்கள் அன்றைக்கி கஷ்டப்பட்டப்போ யாரும் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாமா அப்படின்னோடனே, சரி விடு, அவங்க பேசுகிறது பேசிட்டு போட்டோம், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நிலமை இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் நான் பணம் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் சரி வேண்டாம், அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்பே அவங்க மச்சான் வந்துட்டார். வந்தோடனே என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க என்ன அப்படின்னு திடீர்னு என்ன பார்த்தோன்னே பேச்சை நிப்பாட்டிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள ஏதோ கடை தொடங்குறேன்னு சொன்னீங்க, பிஸ்னஸ் இது பண்ணணுன்னு சொன்னீங்க, ஒன்றுமே அதை பற்றி பேசலையே அப்படின்னதுக்கு, இல்லை அது ஒன்றும் இல்லை மச்சான், இது மாதிரி காசு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதனால தான் இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, சரி விடுங்க, ஏன் என்கிட்ட கேட்கக்கூடாதா, எவ்வளோ தேவைப்படுது என்னன்னு கேட்டார். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன் என்கிட்ட கூட நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னோடனே, இல்லை சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, நான் உங்கள்கிட்ட மறைச்சி என்ன பண்ண போகிறேன், இதுமாதிரி உங்கள்கிட்ட தான் கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன், உங்கள் தங்கச்சி தான் அதெல்லாம் வேண்டாம், அண்ணி பேசும் பண்ணும், இது மாதிரி நம்மளால் அண்ணன் குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் ஏன் என்கிட்ட சொல்கிறது, அவள் சொன்னால் என்ன, நான் அவளுக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே, இல்லை நாளைக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா, ஏதோ ஒரு வார்த்தையில் யார் மூலியமாகவும் தெரியுதுன்னா வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே நமக்கு தெரியாமல் உங்கள் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாருக்கும் கோவம் வரும் தான். அப்போ நானே ஏதாச்சும் ஒன்று பண்ணால் கூட உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேட்க மாட்டாங்களா, ஏன் என்கிட்ட சொல்லலை பண்ணலை அப்படின்ட்டு, அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே மாமா அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, நான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுறப்ப நம்ம என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க வேண்டியதுதான். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தப்போ எனக்கு பணம் கொடுத்து உதவலையா, அப்போ 1,00,000 2,00,000லாம் எனக்கு கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு வேலை சரியில்லை அப்படிங்கிறப்போ நான் தானே இப்போ கொடுத்து உதவ வேண்டிய ஒரு நிலமையில இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் அதெல்லாம் நினைக்கிறீங்க, அவள் சொன்னால் என்ன, நான் அவளுக்கு தெரியாமல் யார்கிட்டையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மச்சான் சொல்கிறீங்க இருந்தோன்னா அப்படின்னு சொன்னால், உங்கள் தங்கச்சிக்கிட்ட எதாக இருந்தாலும் பேசிக்கங்க, அவள் தான் வேண்டான்னு சொல்லி பேசுகிறா அப்படின்னோடனே, அவளை விடுங்க, நீங்கள் அவள் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போகாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும், எனக்கு புரியாதுலாம் கிடையாது, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டலாம் ஒன்றும் கேட்டு இது ஒன்றும் சரியாக வரல மச்சான், அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். இதை எதுக்கு நீங்கள் இவ்வளோ தயங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 நாளில் எல்லாம் கடை தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் 2,00,000 எல்லாம் தரேன், காசு தரேன், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 மாதத்துல தந்தீங்கன்னா கூட போதும், வட்டி இதெல்லாம் வேண்டாம், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் வட்டி போட்டு தான் தருவேன், நாளைக்கு தங்கச்சிக்கு தெரிஞ்சால் கூட வட்டி கொடுத்துருக்கோன்னு ஒரு இது இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணி அப்போதைக்கு பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் இதை பற்றி பேசிக்கிங்க பண்ணிக்கோங்க, எனக்கு இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு இது பண்ண தெரியல, ஏன்னா உங்கள் தங்கச்சி என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி அன்னிக்கும் அண்ணனுக்கும் நம்மளால தேவையில்லாத பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னோடனே, அவள் சொல்கிறதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க, தேவையில்லாமல் கேட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்கள், அவள் கேட்டால் வேணாம் கொடுக்க வேணாங்க அப்படின்னு தான் சொல்லுவாள், அவளை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் தங்கச்சிக்கும்
தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏன் அப்படி இது பண்ணுறீங்கன்னொன்னே, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் நம்ம சொந்தத்துக்குள்ள எதா இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது தானே அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் பார்ப்போம். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. பார்ப்போம். எது நடந்தாலும் வந்து நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு.